ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேகி வச்சு ஆம்லேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மேகி எடுத்திருக்கேன், 2 முட்டை, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மேகி மசாலா எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேகியை முதல் வேக வைக்கணும். அதுக்குன்னு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஒரு கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும். இப்போது மேகி வெந்துட்டுருக்கு, அது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயத்தை ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியாச்சு, கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேகி நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது, கொஞ்சம் ஒரு மீடியம் பதத்துக்கு வேகணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி, அந்த தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை ஆற வச்சிடலாம். அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து முட்டையை 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த மேகியும் இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா சால்ட்டு மேகி மசாலாவில் இருக்காது, அதுக்காக தான் லைட்டாக தான் இருக்கும். அதனால் சால்ட்டு போட்டுட்டு மேகி மசாலா சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு அது சூடு பண்ணதுக்கப்புறம் மேகி அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை சுற்றி நிறைய எண்ணெய் விடுங்க. அப்போ தான் அந்த மேகியெல்லாம் நல்லா வேகும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இது மாதிரி அழுத்தி விட்டால் தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். அதை நல்லா அழுத்தி விட்டுட்டு அவ்வளோதான், ஒரு பிளேட்க்கு மாற்றினா சுவையான மேகி ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.